அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். இன்றைய தினம் இனிதாக துவங்கட்டும். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். நான் மதுரையிலிருந்து ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சின்ஸ் 1948 ராணி மோகன் ராம் செந்தில்குமார் பேசுகிறேன். எங்களுடைய கடை எங்களுடைய பாரம்பரியமான வீட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஹெரிட்டேஜ் முன்னாடி சேர்த்துருக்கேன். ராணி சாரீஸ்க்கு முன்னாடி 1948 1948 எஸ்டாப்ளிஷ்டு இயர். உங்களுடைய பிராண்டு உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் ராணி வே அனந்த் ஐயர் அவர் தான் ஆரம்பித்தாங்க. எங்களுடைய பாட்டியுடைய உழைப்பில் அந்த பிராண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. அவங்களுடைய உழைப்பில் அவங்களோட விருட்ச மரமாக இருந்தது நமக்கு கனி கிடச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எங்களுடைய கோடி நமஸ்காரங்கள். எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கும் அநேக நமஸ்காரங்கள். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஆண்டவன்கிட்ட ரெக்கமெண்ட் அவங்க பண்ணாதான் ஆண்டவன் நமக்கு வரம் கொடுப்பான். சரிங்களா? அதனால் பெரியவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து பெரியவங்களை என்றைக்குமே நம்ம டெய்லி அவங்கள வணங்கிட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அவங்கள வணங்கினாலே தெய்வத்தை வணங்கின மாதிரி தான். நம்மளை உருவாக்குனவங்க தெய்வங்கள் அவங்க தான். அதனால அந்த தெய்வத்துங்களை அந்த தெய்வங்கள்ட்ட நம்ம வேண்டுதலை வச்சோம்னா அவங்க டைரெக்டாக ஆண்டவன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த ஆண்டவன்றது நமக்கு எல்லா வரமும் வளமும் கிடைக்கும். எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வரமும் வளமும். நமஸ்காரம். நான் இன்னைக்கு காமிக்க போகிறது உங்களுக்கு ஒன்று மறந்துட்டேன் சொல்ல. பார்த்தீங்களா, எங்களுக்கு மதுரையில் எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாதுங்க. என்ன அவுட்லெட்ஸும் கிடையாது. எங்களுடைய ஒரே கடை தான். நான் பிரான்ச் ஓபன் பண்ண போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். கூடிய சீக்கிரம் நான் ஓபன் பண்ணுவேன். பெங்களூரு கோயம்புத்தூர்லாம் ஓப்பன் பண்ணிடுவேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாதான், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாதான் எல்லா இடத்துலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியும். அது சரிங்களா? அதை தெரிவிச்சுக்கிறேன். நான் அப்போ தெரிவிக்கிறேன் எங்கே பிரான்ச் இருக்குன்னு. பட் மதுரையில் இப்போ எங்களுக்கு பிரான்ச்சஸ் கிடையாது, அவுட்லெட்ஸும் கிடையாது. சரிங்களா? நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியும். ஓகே, ஃபோன் வந்துடுச்சு. நம்ம பேச ஆரம்பிச்சா ஃபோன் வந்துடும். என்னன்னு பார்த்துடுறேன். சரிங்களா? காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மொதல் யூடியூப் இன்னைக்கு தான் போடுறேன். நேற்று போட முடியல. இன்னைக்கு நான் காமிக்க போகிறது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் காமிக்க போகிறேன். இதுக்கு பேர் அபிஷேக்னு பேர். அபிஷேக்னு பேர். இதுக்கு அபிஷேக் பிளாக் பிரிண்ட்னு பேர். இது எல்லாமே வித் பிளவுஸ் வருதுங்க. சரிங்களா? இது நான் ஒவ்வொரு கலர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 10 சேலை ஸ்டாக் இருக்கு. இது முந்தானை தலப்புன்னு சொல்லலாம். இதெல்லாம் வேக்ஸ் பிரிண்ட் பண்ணது. நீங்கள் நினைக்கலாம் இது என்ன சார் மையா இல்லை என்னது இதுன்னு நினைக்கலாம். மை கிடையாதுங்க, வேக்ஸ் பிரிண்ட் வச்சிருக்கு. இது எல்லாமே பிளாக் பிரிண்ட் பண்ணியிருக்கு. பிளாக் பிரிண்ட். இது முடிஞ்ச உடனே இதுக்கு அடுத்த வீடியோ நான் அஜரக் போடுறேன். ஒரிஜினல் அஜரக்குங்க. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி டூப்ளிகேட்லாம் கிடையாது. ஒரிஜினல் அஜரக் சாரீஸ் நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போகிறேன். இது ப்ளவுஸுங்க. இது ப்ளவுஸ் பிட். இது ரன்னிங் ப்ளவுஸ். மொத்தம் 7 yards இருக்கும். 630 மீட்டர், 6.30 மீட்டர்ஸ். பிளவுஸுக்கு உங்களுக்கு 80 பாயிண்ட் இருந்தால் போதும். 80 பாயிண்ட் இருக்கும். இது உங்களுக்கு 47 இன்ச்சு பிரெத் இருக்கனால 80 பாயிண்ட் போதுமானது. நினைக்கலாம் நான் 1.10 வாங்குறேன், பிளவுஸ் 1.20 வாங்குறேன், நீங்க 80 பாயிண்ட் கொடுத்தா எப்படி சார் 10? நீங்க ஒரு கேள்வி கேட்குது எனக்கு. அதனால நான் விவரம் சொல்லிடுறேன். அந்த கேள்வி வரும்ல. இப்ப நான் எதுக்கு இப்படி பேசுறேன்னா அந்த கேள்வி வரும். 80 பாயிண்ட் பிளவுஸ் எப்படி 10 சார் எங்களுக்கு? நீங்க 80 பாயிண்ட் சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும் பண்ண சொல்லும் போது. அதனால அந்த பதில் சொல்லிடுறேன். அது என்னன்னா உங்களுக்கு பிரெத் ஜாஸ்தி. சரிங்களா? 36 இன்ச்சு பிளவுஸ் பிட் இருக்கும். பட் இது 47 இன்ச்சு. சேலுடைய ஹைட் தான் உங்களுக்கு பிளவுஸ் வரனால 80 பாயிண்ட் போதுமானது. ஓகே, இது சேலைங்க. சரிங்களா? இது முந்தான. நான் பிளவுஸ் காமிச்சேன். இது பிளவுஸ் காமிச்சேன். கீழே பாத்தீங்கன்னா அந்த கை வைக்கிற மாதிரி கையில வச்சுக்கலாம். இது முந்தான. இந்த சேலை நீங்க நல்லா ஃபேன்சியா பேஸ்டல் கலர்ஸ்ல இருக்கும். நீங்க முந்தான பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு நல்லா லென்த்தா போகும். பாருங்க, நல்லா முந்தான பெருசா போட்டிருக்கோம். அப்பதான் இந்த முந்தானைக்கு அப்பதான் அந்த அழகு கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியாததா? இருந்தாலும் நாங்க சொல்றது என் கடமை இல்ல. அந்த முந்தான நல்லா அழகா லென்த்தா தெரியும். லென்த்தா இருக்கும். நல்லா ஃப்ரீ ஃபிளிட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா சில பேர் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பட்டி பண்றதை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபிளிட் தான் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீ ஃபிளிட் பண்ணி போறாங்க. நாங்க பாக்குறோம். ஏன்னா ஒரு வியாபாரி ஒரு சேலை உற்பத்தி பண்றவங்க வெளியே எந்த மாதிரி டிசைன்ஸ் உடுத்திக்கிறாங்க, ஜனங்க எந்த மாதிரி டிசைன்ஸ் விரும்புறாங்க, எந்த மாதிரி கலர்ஸ் விரும்புறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்கு நாங்க அது உற்பத்தி பண்றதுக்கும் ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும் எங்களுக்கு. அந்த அப்சர்வேஷன் வாங்கி அனலைஸ் பண்ணி அந்த அனலிட்டிக்கல் பண்ணி கால்குலேட் பண்ணி போனாதான் நம்ம உற்பத்தி பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியும். அதனாலதான் நான் அது வெளியே பாக்குறத நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் வியர் பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு. இது சாரி வியர் விஷன் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரி. இதுல மொத்தம் 10 கலர் இருக்குங்க. 10 கலர்ல ஒவ்வொரு சேலை நான் விரிச்சு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வரும் டிசைன்ஸ் பாருங்க.
எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? ஓகே, எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான். குவாலிட்டி வந்து பிரீமியம் குவாலிட்டி. விலை வந்து நான் கடைசி சொல்றேன். நேற்று நான் விலை சொல்ல முடியல, கடைசி சொல்றேன் சொல்லி நானே மறந்துட்டேன். வந்துகிட்டே இருக்கு, நானே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா, ஒரு 2 minutes மேல கூப்பிடுவோம். யா, எஸ் மேம். வாட்? Double 8, ma'am. I mention you, right, mama. 88 25 45 27 27. Okay, right. Check the description also, right, ma'am. Yeah. Oh, right. Sorry, ma'am. I got to change it, right. Thank you, ma'am. Thank you so much. Okay, thank you. நேற்று டிஸ்கிரிப்ஷனில் நான் தப்பாக போட்டிருக்கேன் உங்களோட நம்பர். ஒரு கஸ்டமர் வந்து கரெக்டாக யூடியூப் பார்த்துட்டு, சார் நம்பர் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க, நீங்கள் செக் பண்ணுங்க சொல்கிறேன். போய் மாற்றிடுறேன், சரிங்களா? இது வந்து சாரி விஷன் நான் இப்போ காமிச்சேன், சரிங்களா? இது பாருங்கள், நல்லா இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா 47 inches இருக்கும். லென்த் வந்து 6.30 meters வித் ரன்னிங் ப்ளவுஸ் வரனால லென்த் வந்து 6.30 meters வருது, சரிங்களா? உங்களுக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளவுஸ் கூட கட் பண்ணுறது இல்லைங்க. கட் பண்ணாமல் சில பேர் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா அவங்க அப்படியே உடுத்திக்கிறதுக்கு சௌரியப்படும். ஓகே, நிறைய பேர் 7 yards கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து கேட்குறது யாருன்னா கர்நாடகா, ஆந்திரா சைடெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் 7 yards உடுத்திக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஃபிளிட் பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாண்டல் கலரில் வந்து லைட் அண்ட் டார்க் சாண்டல் கலரில் வந்து உங்களுக்கு நீங்கள் மெட்டீரியல் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் அப்படி எடுத்து வைக்கிறப்பே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிடும். ஓ, சேலை வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூட சொல்லி. இது முந்தானங்க, இது முந்தான, இது வந்து ப்ளவுஸ், இது வந்து ப்ளவுஸ், சரிங்களா? எல்லா சேலையும் ஒரே மாதிரி தான். உள்முந்தி இன்சைட் த சாரீஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். இது வந்து சாரீ உடுத்துனோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் ஒரு 10 கலர், 10 செட்டு, இந்த காம்பினேஷன்ல 10 இருக்கு சேலை. தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நீங்க எனக்கு பே பண்ணுங்க. நான் ஜிபே நம்பர், என் ஒய்ஃப் நம்பர் தர்றேன். அவங்களுக்காண்டு தான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் வச்சு கொடுக்குறேன், சரிங்களா? நாளைக்கு வந்து எங்களை நம்பி வந்தவங்க யாரையும் அண்டக்கூடாது. அவங்களுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, நான் ஒன்லி மேனேஜர் தான், மேனேஜிங் பண்றது தான், அவ்வளவுதான். மேனேஜிங் பண்றது, ப்ரொடக்ஷன் பண்றது, கடை கவனிக்கிறது பூரா என் ஒய்ஃப் தான். ஏற்கனவே கடைக்கு வந்தவங்க தெரியும், யூடியூப் பார்த்து வந்தவங்க. இது வந்து முந்தானமா, இது முந்தான, இது சேலையுடைய விஷன். நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு சேலை. ஓகே, இது ஒரு காம்பினேஷன் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? இது நீங்க பார்த்தது வந்து, இது வந்து என்னன்னா மாம்பழங்கரை. இது வந்து சாண்டல்ல வந்து மாம்பழங்கரை, இது வந்து மஸ்டர்டு கரை. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல, அதுக்காக தான் வச்சு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மாம்பழங்கரைங்க, இது மஸ்டர்ட் கரை. இது வந்து என்கிட்ட கையில் வந்து இப்போ ஒரு 4 சேலை தான் இருக்கு. இது கடையிலேயே போயிடுச்சு. தீபாவளி அப்போ என்னால் போட முடியல, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டைம் கிடைக்கல. இது வந்து மாம்பழங்கரை, இது மஸ்டர்டு கரை. இது 4 தான் இருக்கு, இது 10 இருக்கு, சரிங்களா? இது நிறையா போச்சு. அது மறுபடியும் டை பண்ணியிருக்கேன். இது வந்து டையிங் பண்ணி வரணும். மழை பெய்யறனால இங்கே வந்து என்னால் டையிங் பண்ண முடியல. ஒரு 15 days நல்ல மழை பெய்யறனால இந்த லைட் கலர்ஸ்லாம் டையிங் பண்ண முடியல. இல்லைன்னா இது மறுபடியும் ரீஸ்டாக் ஆயிரும். நேரம் ரீஸ்டாக் ஆகிருக்க வேண்டிய நேரம் மழை பெய்யறனால வந்து ரீஸ்டாக் ஆகலை. பட் இப்போதைக்கு வந்து என்கிட்ட 10 சேலை எல்லாத்துலேயுமே இருக்குங்க, சரிங்களா? இது வந்து முந்தான, இது பாடி, இது உடல்ல வந்து பிளாக் வச்சு கீழே வேக்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. எல்லாமே லைட் கலர்ஸ்ல வந்து பேஸ்டலா போட்டிருக்கேன். கலர்ஸ் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் அப்புறம் அடிக்கடி பச்சை, மெரூனு, ப்ரௌனு அந்த காலத்துல வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு ஹாப்பியா இருக்கும். ரைட்டு, இப்போ சுங்குடியில் வந்து நம்ம நல்லா நைஸ் கவுண்டரில் 120 கவுன்ஸில் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நமக்கு இந்த மாதிரி ஃபேன்சி கலர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே உடுத்துனவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ஆஹா, நல்ல லைட் கலர்ஸாக இருக்கு, ஏற்கனவே உடுத்தாத கலர்ஸ் உடுத்துவோம் சுங்குடி சேலையில் ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால இது வந்து லைட் பிங்க், லைட் ரோஸ், ரொம்ப டார்க்கெல்லாம் கிடையாது, லைட் அண்ட் டார்க்கு. நீங்கள் சாண்டலில் வந்து மஸ்டர்ட் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து லைட் ரோஸில் வந்து இது வந்து டார்க் லைட் ராணி பிங்க்னு சொல்லலாம், சரிங்களா? இதுவும் சேலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதுடைய பேர் என்னன்னா அபிஷேக்னு பேர்.
அபிஷேக்னு பேர், அபிஷேக் பிளாக் பிரிண்ட்னு பேர். சரிங்களா? நான் அதோடைய ப்ரைஸ் கண்டிப்பாக சொல்லிடுறேன். என்னத்து என்னால் ப்ரைஸ் சொல்ல முடியலன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா கடைசி எம்ஆர்பின்னு ஹெட்டிங்லேயே போட்டேன். சரி ரைட்டு, சொல்ல மறந்துட்டோம். இப்போ மறுபடியும் 2வது வீடியோ எடுத்தோம்னா நேரம் கிடையாதுன்னு சொல்லி நான் அதில் எம்ஆர்பியே போட்டேன். எல்லாத்துலேயும் இனிமேல் நான் எம்ஆர்பி வந்து மேலே ஹெட்டிங்லேயே போட்டுறேன், டைட்டில்லே நான் போட்டுறேன். யூடியூப் வர்ற மாதிரி டைட்டில்லே நான் போட்டேன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்லனா கூட அதில் பார்த்துடலாம். நான் மறந்தா கூட அதில் போட்டுடலாம் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. கரெக்டுங்களா? ஆமாம். இது வந்து உங்களுக்கு இதுவும் சேலை வந்து ஒரு 10 சேலை வரைக்கும் ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா 2 சேலை 3 சேலை வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு என்னால் சப்ளை பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு இந்த சேலை இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சா நான் கொடுத்தா ஆகணும். அதனால 10 ஸ்டாக் ஆனப்பறம் தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போதான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன் 10 சேலை. சரிங்களா? இது ஒரு கலரு. அப்புறம் இது வந்து உங்களுக்கு கிரீம் கலர்ல வந்து கிரே. இது ஒரு மாதிரி கிரேங்க, என்ன சொல்றது, கிரேல வந்து பல டிசைன்ஸ் இருக்கு. இப்போ பிங்க்ல எடுத்தா பல கலர் வரும், கிரேல எடுத்தா பல ஷேடு வரும், ப்ளூல எடுத்தா பல ஷேடு வரும். நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்க் ப்ளூன்னு, அந்த மாதிரி ப்ளூல வந்து பல ஷேட் இருக்கு. நேவி ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, சாட்டின் ப்ளூ, ஆனந்தா ப்ளூ, இந்த மாதிரி வரிசையா இருக்கு. இல்லடா மடமடன்னு ஒப்பிக்கிற கலர் வரிசையா ஒப்பிக்கிறிய பரவாயில்லையான்னு சொன்னா இதுலயே ஊறிக்கிட்டு இருக்கும்ல. நான் கிட்டத்தட்ட எனக்கு 50 வயசு இதுலயே தான் ஊறிக்கிட்டு இருக்கேன். அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து மனப்பாடமா இருக்கும். ஆமா ஆமா. இது பாத்தீங்களா, இது வந்து சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷனும். இது வந்து நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறது உடல் பகுதி, பாடி பக்கம் நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன். இது வந்து முந்தானங்க. இது வந்து முந்தானால அவ்வளவு அழகா வேலைப்பாடுகள் இருக்கும். சேலை வந்து நீங்க நினைக்கலாம் என்ன இவ்வளவு வேலை சொல்றீங்கன்னு சொல்லி, வேலைப்பாடுகள் அவ்வளவு இருக்குங்க. என்ன பண்றது, வேலைப்பாடுகள் பார்க்க ஏன்னா இது எல்லாமே வந்து மிஷின் மேடே கிடையாதுங்க. எல்லாமே வந்து கையால தான் பண்றது. திஸ் ஆல் ஆர் பியூர்லி ஹேண்ட்மேட் டையிங் ப்ராசஸ், ஹேண்ட் பிளாக் பேக் பிரிண்ட். இந்த கட்டுறது எல்லாமே இந்த சைடு இந்த கலர் இங்க ஒரு கலர் வர்றது எல்லாமே கையால கட்டி தான் இதெல்லாம் பண்றதுனால இந்த மேன் பவர்ல வேலை பார்க்கறப்ப கொஞ்சம் கூலி ஜாஸ்தியா தான் வருது. மிஷின்ல வேலை பார்க்கறதுக்கும் மேன் பவர்ல வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சட்னி உரல்ல ஆட்டுறதுக்கும் மிக்சியில போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உரல்ல ஆட்டுற சட்னி டேஸ்டா இருக்கும், 4 வீட்டுக்கு அந்த ஸ்மெல் போயிடும். வெங்காய சட்னி பண்றாங்கப்பான்னு சொல்லி. அந்த மாதிரி கையால பண்ற வேலை வந்து அவ்வளவு நல்லா இருக்கும், சுத்தமா இருக்கும். அதே மாதிரி வந்து ஜாஸ்தியும் உருவம் கூலி. குவாலிட்டி வந்து மெட்டீரியல் குவாலிட்டி வந்து 120 கவுன்ஸ்ல நல்லா சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். சேலெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியரா. எங்கேயாச்சும் பேச்சஸ் இருக்கான்னு பாருங்க. சின்ன பேச்சஸ் வரும், பட் பெரிய பட்டையெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் தான் விரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாத்தீங்களா லைட் கலர்ஸ் தான். அதனால தான் ரெய்னி சீசன்ல வந்து என்னால வந்து இதை டை பண்ண முடியல. இல்லைன்னா இந்நேரம் இதுல வந்து நான் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு 50 சேலை வந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 சேலை இப்போ வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்ல நான் இன்னும் ஒரு 10-15 நாள் 1 மாசத்துல மழை காலம் விட்டுருச்சுன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் ஆயிரும். ரீஸ்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்க எப்போ வேணாலும் புக் பண்ணலாங்க. சரிங்களா? நீங்க பழைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ அப்ப போட்டிருக்காரு, இப்ப சேலை இருக்குமா இல்லையான்னு நினைக்காதீங்க, இருக்கும். ஏன்னா நான் உற்பத்தி பண்ற இடம் இது. இது வந்து வாங்கி விற்கிற இடம் கிடையாது, உற்பத்தி பண்ற இடம்னால ஒரு தடவை தீர்ந்தா மறுபடியும் அடுத்த மாசம் வந்து எல்லா செட்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? வராம இருக்காது. அதனால பழைய யூடியூப் பார்த்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட 4 மாசம் முன்னாடி போட்டிருக்காரு, இது நம்மள்ட்ட இவட்ட சேலை இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு நினைக்காதீங்க. தாராளமா கேளுங்க, இருந்துச்சுன்னா அவைலபிள்னு போட்டுருவேன். ஏன்னா இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உற்பத்தி பண்ற இடம். சேலை வந்து ஒரு டிசைன் தீர நாங்கள் உற்பத்தி பண்ணிடுவோம். இது பிளவுஸுங்க. சரிங்களா? சேலை காமிச்சுக்கிட்டே என்னென்ன விவரம் சொல்லணுமோ சொல்லிட்டோம்னா அது உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும். சரிங்களா? சேலை பார்த்தீங்களா எப்படி தெரிஞ்சுங்களா, விரிச்சு வச்சு காமிக்கிறேன். அவ்வளவு லுக்கா இருக்கும். குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ச் போட்டு வர்றப்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ச் நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா அழகா வந்து சூப்பரா சாஃப்டா இருக்கும், வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும். இந்த பாருங்க, சேலை அப்படி வச்சு காமிச்சாலே உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு ஸ்டார்ச் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம ஸ்டார்ச் போயிருச்சுன்னா சூப்பரா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த கலர்ஸ்ல வந்து எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2 கலர் தான் இருக்கு. இன்னும் 2. இந்த கலர் வந்து 1 தான் இருக்கு. இது வந்து 1 தான் இருக்கு, பேபி பிங்க்ல. ஸ்டாக் வரணும். இது தேவைப்படுறாங்க, ஒன்று புக் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. தேவைன்னா இந்த கலர் தேவைன்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க, இது வந்துடும். இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துடும். இது ஒரு காம்பினேஷனுங்க. சரிங்களா? இது ஒரு காம்பினேஷனு. இதுவும் சூப்பரா இருக்கும். இது முந்தானங்க. ஒவ்வொரு பிளாக்கு, ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மாதிரி வரும். பட் கலர் காம்பினேஷன் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? இது பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்களா காம்பினேஷனு எல்லாமே. இது வந்து ஒயிட், நான் காமிச்சது கிரீம் காமிச்சேன். இது வந்து ஒயிட்ல வந்து பேஸ்டல் கிரீன். சரிங்களா?
இதே மாதிரி பிளாக் பிரிண்ட் வச்சு கீழே வேக்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்து பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ். இதுதான் பிளவுஸ் பிட்டு கீழே கையில வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு உடனே பிடிச்சு போயிடும். இந்த சேலை உடனே வேணும்னு நீங்க புக் பண்ணுவீங்க. பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்குங்களா, சூப்பரா இருக்குங்க. இது அபிஷியல் கட்டிக்கலாம், வீட்டில் போறப்பையும் வீட்லயும் எங்கேயாச்சும் பக்கத்துல போறப்ப வெளியிலேயே போறப்ப கட்டிட்டு போகலாம். ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனா கூட ரொம்ப கிராண்டா லுக் கொடுக்கும், நல்லா ஃபேன்சியா இருக்கும், கலர் பாக்குறதுக்கு சூப்பரா தெரியும். இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே நான் கருப்பா இருக்கேன், நான் சிவப்பா இருக்கேன், நான் மாநிலமா இருக்கேங்கிறது பேச்சே கிடையாது. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் யாரு வேணா உடுத்தலாங்க. சரிங்களா? இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த மாநிலமா தான் இருக்கேன், இருந்தாலும் நல்லா தெரியுதுங்களா? ஆமா, இன்னும் சிவப்பா இருக்கணும் ரொம்ப நல்லா தெரியும், கருப்பா இருக்கு இன்னும் நல்லா தெரியும். மனுஷனுக்கு எப்படின்னாங்க, எப்பயுமே வந்து ரொம்ப புகழக்கூடாது, ரொம்ப யாரையும் மட்டத் பட்டியும் பேசக்கூடாது. எல்லாமே ஆண்டவனோட படைப்புல வர்றவங்க தான். கருப்பு வெள்ளை சிகப்பு மாநிலம் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, நினைச்சு வாழ்றவன் தான் நானு. சரிங்களா? அதனால வந்து இதெல்லாம் ஒரு கோளாறே கிடையாது. இருக்கிறத வச்சு நான் சந்தோஷப்படுறேன். இது பிளவுஸுங்க. சரிங்களா? அதனால வந்து நம்ம எப்பயுமே நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அடுத்தவனுக்கு மாதிரி நானும் சிவப்பா இல்லையேன்னு நம்ம நினைச்சோம்னா, நான் கமலஹாசன் மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா முடியுமா? அதுக்கு ஆண்டவன் ஒருத்தர் வரம் கொடுப்பான். அந்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்திலயோ இப்படியோ, போன ஜென்மத்தை சில நேரம் ரஜினிகாந்த் இருந்திருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த ஜென்மத்துக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். நல்லா சாப்பிட்டு அனுபவிச்சு வாழணும் வாழ்க்கை. ஓகே, இது வந்து கிரீம் கலர், இது வந்து ஒயிட்டு. தெரியுதுங்களா வித்தியாசம்? நான் எதுக்கு ஒன்னொன்னு வச்சு காமிக்கிறேன்னா, கிரீமுக்கும் ஒயிட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். இப்போ போட்டோஸ் கேட்குறாங்க, போட்டோஸ்ல பாக்குறப்ப நிறைய மாறும் உங்களுக்கு கலர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்பிளே ஒவ்வொரு மாதிரி தெரியுங்க. ஒவ்வொரு மோட்டரோல பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும், ஐபோன்ல பார்த்தா ஒரு மாதிரியா தெரியும், நான் எடுக்கிற போட்டோ ஒரு மாதிரியா இருக்கும், நான் எடுக்கிற போன்ல இருந்து வர்ற போட்டோ உங்களுக்கு வர்றப்ப வேற மாதிரி தெரியும். ஸோ நீங்க கன்ஃபார்மா யூடியூப்ல நான் போடுறேன் பாருங்க, என் சேனல்ல போடுற வீடியோஸ்ல வர்ற அந்த கலர்ஸ் தான் ஒரிஜினாலிட்டி கலர்ஸ். இதை நீங்க வச்சே நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இதை வச்சே நீங்க வந்து இந்த கலர் இந்த மாதிரி தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, போட்டோஸ் கேட்குறாங்க, சார் நான் இந்த கலர் சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் சொல்லுவேன், வீடியோல பாக்குறீங்கல்ல அதான் ஒரிஜினல் கலரு. போட்டோல வர்றப்ப ஒவ்வொரு டிஸ்பிளே ஒவ்வொரு மாதிரி தெரியும். நீங்க பெரிய டிவியில பாக்குறப்ப வேற மாதிரி தெரியும். நீங்க இப்ப சோனியில போய் பாக்குறோம்னா வேற மாதிரி தெரியுது பிக்சர் பெரிய டிவியில. சரிங்களா? அந்த ஹெச்டி எல்லாம் மாறுது, வேற கம்பெனி போறப்ப பிக்சர்ஸ்னே மாறுதுன்னப்ப அதை நான் சொல்றேன். எல்லாருக்கும் எல்லா விவரம் தெரியும், இருந்தாலும் சொல்லணும்னா நம்ம ஒரு வார்த்தைக்கு சேலை வியாபாரம் பண்றேன்னு சொல்லி சும்மா சேலையை காமிச்சிட்டு சேலை வித்தா போதும் நினைக்கூடாது. அதுல கஸ்டமர்ஸுக்கும் அந்த சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும். இது வந்து முந்தானங்க, இது முந்தான, இது சேலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது என்ன பார்டர்னு கேட்பீங்க, டவுட் வரும். இது வந்து கிரீன், இது வந்து என்ன கிரீன் சொல்றது, கஸ்டமர் பிரியமா என்ன கிரீன் சொல்றதுன்னு தெரியல. இது வந்து கிரீனுங்க. இது என்ன கிரீன்பா? ஆலிவ் கிரீனா? என் சம்சாரம் கரெக்டா சொல்றாங்க, லேடிஸ் கரெக்டா தெரியும். ஆலிவ் கிரீன், கிரீம்ல வந்து ஆலிவ் கிரீன்ங்கிறது. இது முந்தான. சரிங்களா? ஆலிவ் கிரீன் சொல்லலாம். இது இந்த பாசி பச்சைன்னு சொல்லலாம். சரிங்களா? நான் தமிழ்ல சொன்னா பாசி பச்சை, பாசி பச்சை தான் நல்லா இருக்கு, கிரீம்ல பாசி பச்சை போடுறோம். ஓகே, இது ஒரு பேட்டர்ன். இந்த இப்ப நான் காமிச்சது எல்லாமே 10 சேலை ஸ்டாக் இருக்கு. தேவைப்படுறவங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். இதோட பிரைஸ் வந்து 1700 rupees வரும். ஆஃபருக்கு நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா ஆஃபர் கொடுப்பேன். ஏற்கனவே வாங்கியிருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ். நேற்று போட்ட சாரீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த கதகளி பார்டர்லாம் ஒரு 10 சாரி வரைக்கும் வித்துடுச்சு. நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. எங்க நிறுவனத்தின் சார்பாக, எங்க குடும்பத்தின் சார்பாக எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள், நன்றிகள் பல. ஆண்டவன் என்றும் அருள் புரியட்டும், ஆரோக்கியம் செழிக்கட்டும், வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், அந்த ஆண்டவனின் நல்வழி உங்கள் வீட்டில் பாயட்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் RMS டெக்ஸ் சின்ஸ் 1948 ராணி மோகன் ராம் செந்தில்குமார் உங்களிடம் நன்றிகள் பல கூறிக்கொள்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் சார்பாக தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் ஜிபே நம்பர் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு அதுல பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அனுப்பும்போது மறக்காம அட்ரஸ் வித் பின்கோடு அண்ட் அவைலபிலிட்டி மொபைல் நம்பர் மறக்காம கொடுத்துருங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து நான் வந்து அஜ்ரக் வீடியோ போடுறேன். அஜ்ரக் சாரி, ஒரிஜினல் அஜ்ரக் சாரீஸ் போடுறேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா அதெல்லாம் வெஜிடபிள் டேஸு.
அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயம் உண்டாகட்டும். ஜெய்ராம் ஸ்ரீராம், ஹரே ஹரே, ஜெய் ஜெய்ராம் ராம்.